ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூரி. பூரினாவே நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பூரி டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம், வாழைப்பழம் பூரி. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, வாழைப்பழம், இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு, ஜீரகம், நெய். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாவுக்கு தண்ணி தேவைப்படாது. நம்ம இஞ்சியும் பச்சை மிளகாவையும் இப்படி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் கோதுமை மாவு, ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கிறோம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பச்சை மிளகாய் விழுது சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் நெய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். தண்ணி சேர்க்க தேவையில்ல. இப்போ இதை நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ நான் கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதையும் இந்த மாதிரி நம்ம பூரியை பொரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பொரித்து எடுத்தாச்சு. இப்போ சுவையான வாழைப்பழ பூரி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.